அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவ கிரகங்களில் சூரியன்தான் தலைவர். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் யோகமான நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவாங்க. அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயரெடுப்பாங்க. சூரியன் தந்தை காரகன் என்பதனால தந்தையின் பாசம் அபரிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரியன் தருவார். சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. சாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பாங்க. ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் கடகராசி அன்பர்களே, நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவங்க. இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்து அதிகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். பெண்களுக்கு திறமை வெளிப்படும். காரியங்களில் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள்லாம் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படுவாங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வது மனசுக்கு இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும். அடுத்தது பூசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதில் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிக்கிறதில் இருந்த இடையூறுகள் நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம்.
இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது. மனதில் ஏதேனும் கவலை, பயம் அவ்வப்போது ஏற்படும். உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம். யோசித்து பேசுகிறது நல்லது. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.